நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கர்ணனின் மனதிலும் தர்மமானது குடிகொண்டுள்ளது. இத்தனை ஆண்டு காலமாக அவனது போராடும் மனதை கண்டு வருகிறேன். அவன் நன்கு அறிவான். எத்தரப்பில் அவன் உள்ளானோ அங்கு தர்மம், சத்தியம் இவ்விரண்டும் இல்லை. அவன் நம்முடைய தரப்பிற்கு வந்தால் அவன் நல்வழிப்படுவான் அல்லவா? தவறு அத்தை, தவறு. நல்வழிப்பட வேண்டும் என்ற எண்ணம் கர்ணனுள் தோன்ற வேண்டும். அப்போதுதான் நம் தரப்பிற்கு வருவார். அம்மேலான காரியத்தை தாம் தான் ஆற்ற வேண்டும். நானா? எவ்வாறு அப்பணி ஆற்றுவேன்? எத்தனையோ முறை அவனுக்கு எடுத்துரைக்க முயற்சி செய்தேன். அவன் என்னுடைய புத்திரன் என அறிவிக்க முயற்சித்தேன். ஆனால் உண்மையை எடுத்துரைக்கும் துணிவு இதுவரை என்னுள் ஏற்பட்டதில்லை. இப்போது அவனிடம் சென்று நான் என்னவென்று கூறுவேன்? என் சொல்லினை கர்ணன் எவ்வாறு ஏற்பான் கிருஷ்ணா? கிருஷ்ணா, நீ அனைத்தும் அறிந்தவன், அனைவரிடத்திலும் அன்பை பொழிபவன். எனது தவறை மன்னிக்க இயன்றவன் நீ ஒருவனே. அதோடு என் சார்பாக மன்னிப்பு கோர வல்லவன். ஒரு முறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லவா? அதனால் கர்ணன் தர்மத்தின் வழிக்கு மாறலாம் அல்லவா? சம்மதிப்பாயா? எவர் தர்மத்தை ரட்சிக்கின்றாரோ அவர்களை தர்மமானதே ரட்சிக்கும். நான் அங்கதேசத்து அரசன் கர்ணனிடம் அவனுடைய தர்மத்தை மட்டுமே எடுத்துரைப்பேன். தாம் வேண்டுவதால் நிச்சயம் நான் பிரயத்தனிப்பேன். பணிகின்றேன் மாதா. பணிவான வணக்கம். தமது நாமத்தால் அங்கதேசத்து அரசர் ராதேயன் என அன்பாக அனைவராலும் அழைக்கப்படுகின்றார். கர்ணனின் மனதில் தர்மத்தை உறுதியாய் வேரூன்றியதற்காக நான் தம்மை அவசியம் பாராட்டுவேன். ஆனால் எனது புதல்வன் கர்ணன் அதர்மிகள் தரப்பில் இருப்பது என் தோல்வியாகும். என் புதல்வன் நியாயமானவன்.
ஏன் அநீதி சூழலில் வாழ்கிறான் என்று விளங்கவில்லை. ஏனெனில் தான் யார் என்ற உண்மையினை அவன் இன்னும் அறியவில்லையே தாயே. தாம் கர்ணனை சந்திக்க வந்தீர்களா? கர்ணன் இவ்விடம் வசிப்பதில்லையே. அவர் அரண்மனையில்தான் வாசம் செய்கிறார் வாசுதேவரே. அறிவேன். அதோடு கர்ணன் இன்று இங்கு வருகை தருவார் என்பதையும் அறிவேன். கதிரவன் வெப்பம் அதிகமானால் பட்சிகள் விருட்சத்தின் கிளைகளை அடைக்கலமாய்க் கொள்ளும். கர்ணனை அதர்மம் வேதனையுறச் செய்தால் இவ்விருட்சத்தை அவர் தேடி வருவார். தர்மம் கொண்டு குடிலமைத்த அதிரதன் இல்லத்தையே நாடி வருவார். விளைவுகளை ஏற்படுத்த வல்லது மனிதனுடைய தீர்மானங்களாகும். ஒரே முக்கிய தீர்மானமானது மனிதனுடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லது, அகிலத்தின் வருங்காலத்தின் போக்கை மாற்ற வல்லது. ஆனால் தீர்மானம் என்பது மனிதனுடைய எண்ணங்களைக் கொண்டு முடிவாகின்றது. ஒருவன் தன்னுடைய எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மிகவும் கடினமாகும். வாழ்வனைத்தும் எந்த எண்ணங்களை மனதில் விதைத்து வந்தோமோ அவை ஒரு திடமான தீர்மானத்திற்கு வழிவகுக்கின்றன. நல்ல ஒரு தீர்மானம் விளைய வேண்டுமாயின் எண்ணங்களில் மாற்றம் அவசியமாகின்றது. இல்லையென்றால் நல் மாற்றங்கள் வருங்காலத்தில் விளையாது. யுவராஜன் துரியோதனனும் தன் எதிர்காலத்தை மாற்றியிருக்கலாம். கிடைத்த ஒரு நல் வாய்ப்பினை துரியோதனன் தவறவிட்டான். மனிதனுடைய எண்ணங்களானது அவன் கடந்த காலத்தோடு தொடர்புடையவை ஆகிறது. பிறந்ததிலிருந்து ஒருவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதால் உலகமே தனக்கு எதிரி என்று அவன் எண்ணம் கொண்டிருந்தான். என் மித்திரன் அரியணை மீது அதிகாரம் கொண்டவன். எவ்வாறு கர்ணா? யுவராஜரின் தந்தை அரசராவார். ஒரு அரசரின் புதல்வன்தான் அரசனாக வேண்டும். அப்படியென்றால் அதிகாரம் பிறப்பிலிருந்து கிடைக்கிறதா, திறமை கொண்டு இல்லையா? தாம் ஒவ்வொரு கேள்வியிலும் என்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றீர். நான் கௌரவத்தை மட்டுமே வேண்டினேன். அதிகாரத்தை நான் வேண்டவில்லை. ஏனெனில் அதிகாரம் என்பது ஜனனத்தால் கிடைப்பதென்பதை அறிவேன். கௌரவம் என்பது திறன் கொண்டு பெறப்படுவது. அப்படியென்றால் நீ ஒரு ரத சாரதியாகும் அதிகாரத்தையே பெற்றவன் என்கிறாய். எனில் நீ இந்த யுத்தத்தில் பங்கு பெற மாட்டாயா? அகிலமே எனது திறமையைக் கண்டு அலட்சியப்படுத்திய வேளையில் எனது மித்திரனாய் விளங்கும் துரியோதனன் அன்று என் திறனுக்கு தக்க மரியாதை அளித்தான். அவன் ஆணையை சிரமேற்கொண்டு நடப்பது என்னுடைய கடமையாகும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு யுத்தமே அல்ல வாசுதேவரே.
கடமையாற்றும் பணி என்றே உணர்கிறேன். தாம் சத்திரியராயிருந்தால் அரியணை என்னும் அரசருடைய ஸ்தானமானது தமது அதிகாரமானால் அப்போதும் இந்த யுத்தமானது தமக்கு கடமையாகத்தான் தோன்றுமா? இக்கேள்வியே வீணானது வாசுதேவரே. ஏனெனில் நான் சத்திரியன் அல்ல. அரசனாவது எனது அதிகாரமும் அல்ல. ஏனெனில் அவ்வதிகாரம் பிறவி மூலம் கிடைப்பதாகும். என்னை பொறுத்தவரை அதிகாரம் என்பது திறமைக்கு கிடைப்பதே உசிதம் என்பேன். அதோடு கௌரவம், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டியது உசிதம் என்பேன். ஏனெனில் உலகில் அடுத்தவருக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றெண்ணும் ஒருவன் உண்மையில் தனக்கென்று எந்தவிதமான கௌரவ நிலையையும் பெற இயலாமல் தவிப்பில் ஆழ்கின்றான். அதற்கான உதாரணம் தாம். கௌரவத்தை பெற இயலாமல் அவமானங்களை சகித்து வந்ததால் தர்மத்தின் சிந்தனை மேலோங்கி இருந்தும் அதர்மத்தை விட்டு நீங்க மறுக்கிறீர்கள். துரியோதனன் செயல் எனக்கு அதர்மச் செயலாய் தோன்றவில்லை. காரணம் தாம் சத்தியத்தினை உதிரியாய் காண்கின்றீர்கள். மீண்டும் தம்மிடம் உரைக்கிறேன், மனிதனின் எதிர்காலம் அவனுடைய தீர்மானத்தால் விளைகிறது. தமது ஒரு தீர்மானமும் தமது எதிர்காலத்தை மாற்றியமைக்கலாம். சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை ராஜமாதா குந்தி தம்முடைய அன்னையாக இருந்தால்? அவ்வாறு ஒரு சிந்தனை ஏற்படாது வாசுதேவரே. நான் தேரோட்டி மகனாவேன். மாதா ராதையின் புதல்வன். துரியோதனனுக்காக கடமையாற்ற அவதரித்தவன். தவறு அரசே. தாம் தம்முடைய ஜனனத்தின் ரகசியத்தை இன்னும் அறியவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவனமாக கேளுங்கள். ஒளி தரும் சூரிய தேவனே தமது தந்தை. தாம் உண்மையில் இறைவன் சூரிய நாராயணருடைய பிரதிபிம்பம். என்ன கூறுகிறீர்கள்? அங்கதேசத்தரசே, தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல. கங்கை நதி கரையில் தான் தாம் அவர்களுக்கு கிடைத்தீர்கள். அப்படியென்றால் நான் யாரின் புதல்வன் வாசுதேவரே? தாம் ராஜமாதா குந்தியின் புதல்வர். அந்த சூரிய நாராயணரே தம்முடைய தந்தை. ஆகையால் தான் திவ்ய கவசத்தோடும் செவிகளில் குண்டலத்தோடும் தாம் அவதரித்தீர்கள். சந்தேகம் இருந்தால் அதிரதனிடம் இது பற்றிய விளக்கத்தை வேண்டலாம். அந்த சூரிய தேவனிடமும் தாம் வினவலாம். அதற்குப் பிறகேனும் இதுவரை தாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை மாற்றி நல்ல தீர்மானம் எடுங்கள். இதுவே நான் வழங்கும் அறிவுரை. அகிலம் போற்றும் பாரதம்
மேல் சத்தியம் வென்றிடுமோ? தாயே, ராதை தாயே, தாயே, தாம் எங்கிருக்கின்றீர்கள்? அன்பு கர்ணா, நான் உனக்காக தான் விருந்து சமைத்துக் கொண்டிருக்கிறேன். தாயே, என்ன நேர்ந்தது மகனே? வாசுதேவர் என்ன கூறினார்? வாசுதேவர் அவர் ஒரு துஷ்டராவார். யுவராஜன் கூறியது சரியே. அவர் குழப்பத்தை ஏற்படுத்த வல்லவர். நீ என்ன கூறுகிறாய் மகனே? எனது வினாவிற்கு பதில் கூறுங்கள். நான் உண்மையில் தம்முடைய புதல்வன் அல்லவா? நான் தம்முடைய புதல்வன் அல்லவா? நீ என்றும் என்னுடைய புதல்வன்தான். நீ வேறு யாருக்கு மகனாவாய்? துஷ்டரான வாசுதேவர் என்னுடன் சதி செய்ய முற்பட்டார். யுத்தத்திற்கு முன்பாக என் மனதை மாற்றுவதற்கு அவர் சதி செய்ய முற்பட்டார். தாயே, கிருஷ்ணன் சதி செய்வான் என்று காந்தார அரசர் அன்றே கூறினார். ஆனால் அவர் தம்முடைய புதல்வனான இந்த கர்ணனுடைய வாழ்வே அசத்தியம் என்று எடுத்துரைத்தார். உண்மையா தாயே? இதுவரை நான் கொண்டிருந்த நம்பிக்கையை உடைத்தெறிய துணிந்தார். அவர் கூறிய வார்த்தைகள் உண்மைதானா? எனது ஜனன ரகசியத்தை நான் அறியவில்லை என்றார். தம்முடைய புதல்வனை தம்மிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு ஒரு கூற்றை எடுத்துரைத்தார். உன்னை என்னிடமிருந்து யாரால் பிரிக்க இயலும்? நீ என்னுடைய புதல்வன்தான். நீ என்னுடைய மகனாவாய். அதோடு நீ ராதையுடைய மகன் இல்லை என்று யார் கூற துணிந்தார்கள்? ராதை என்னும் தாயிடமிருந்து அவள் மகனை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அபாண்டமான ஒரு பொய்யை உரைப்பார்களா? விவரம் அறிந்த நாள் முதல் ஒளி நல்கும் சூரிய நாராயணரால் வெகுவாக நான் ஈர்க்கப்பட்டு வந்துள்ளேன். தீப்பந்தாய் விளங்கும் கதிரவனை மற்றவர்களால் நேரடியாக காண இயலாது. நானோ அவரை இலகுவாக காண்பேன். மனமானது சந்தேகம் கொண்டிருக்கும் வேளையில் ஒளி பொருந்திய ஆதவனை காணும் போதெல்லாம் கன நேரத்தில் சந்தேகமானது அகன்றுவிடும். இருதயம் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கும். அன்பு மாதா, என் இருதயம் நிம்மதியை பெறுவதால் இந்த கர்ணன் அந்த சூரிய தேவனுடைய பிரசாதமாக மாட்டான் அல்லவா? எனக்கு பதில் கூறுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் இருதயம் நிம்மதியை பெறுவதால் இந்த கர்ணன் அந்த சூரிய தேவனுடைய பிரசாதமாக மாட்டான் அல்லவா? இல்லை மகனே, குழப்பம் கொள்ளாதே. வீணாக குழப்பம் கொள்ளாதே. உன்னுடைய சிறு வயதில் நான் நீர் எடுத்து வரச் செல்வேன். அப்போது கூட உன் அழுகுரல் என்
செவிகளுக்கு எட்டுகிறதா என்ற கவனத்தோடு தான் நின்றிருப்பேன். அறிவேன். நான் உன்னுடைய தாயாக இல்லாமல் இருந்திருந்தால் உன்னுடைய அழுகுரல் எவ்வாறு என் செவிகளை எட்டி இருக்கும்? நான் தான் மகனே உன்னுடைய தாய். அந்த வாசுதேவர் நீ என்னுடைய மகன் இல்லை என்று எவ்வாறு உன்னிடம் கூற துணிந்தார்? என்னை உன்னிடம் இருந்து பிரிப்பதற்கு ஏன் அவர் முற்பட்டார்? நான் தம்முடைய புதல்வன் தான் தாயே. நான் தம்முடைய புதல்வன் தான். அதில் உனக்கு சந்தேகம் தேவையில்லை. நினைவு உள்ளதா? சிறு வயதில் ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக நீ உன் உயிரையே பணயம் வைத்தாய். அதை அறிந்த நான் என் உயிரையே மாய்க்க துணிந்தேன். நான் உன் தாயாக இல்லாவிடில் எவ்வாறு அதை செய்வேன்? ஆம் தாயே. வா 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 என்னோடு. இங்கு பார்த்தாயா கர்ணா? நன்றாக பார். நீ விரும்பும் உணவை சமைத்து வைத்துள்ளேன். ஒருவேளை நான் உனது தாயாக இல்லாவிடு உன் தேவைகள் என்னவென்று எவ்வாறு அறிவேன்? உன்னை நான் ஈன்றெடுக்காவிடல் தாயாக மாட்டேனா? உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவள் நான் அல்லவா?